ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழன் பவுல்ட்ரி ஃபார்ம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் கார்த்தி கிளிமூக்கு ஃபார்ம்ஸுக்கு தான் வந்திருக்கோம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கலுக்கும் சேலமுக்கும் நடுவில் ஆட்டையாம்பட்டி பிரிவுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா வெனந்தூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும். ஸோ வெனந்தூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிமூக்கு பண்ணை அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம பழைய தமிழன் ஃபார்ம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கிளிமூக்கு பண்ணையை வ்ளாக் பண்ணி காமிச்சிருப்போம். அப்போ வந்து வேறு மாதிரியாக செட்டப் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு புது செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போட்டிருக்காரு கிளிமூக்கு பண்ணைக்கு. ஒரு பெரிய பண்ணை, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ப்ரீடிங் ரூம் வந்து தடுத்துருக்காரு. 1:1 ரேஷியோவில் வந்து ஒரு ப்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவருடைய கிளிமூக்கு பண்ணைக்கு உள்ளே போயிட்டு என்ன மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருக்காரு, என்ன குவாலிட்டியில் ஒரு ப்ரீட் வச்சிருக்காரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் பண்ணி காட்ட போகிறோம். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழன் ஃபார்ம் பழைய சேனல் பிளாக் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து கோழி கண்டென்ட்டே போட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் பவுல்ட்ரி ஃபார்ம்னு ஒன்று தனியாக ஆரம்பிச்சு கோழிகளுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக ஒரு சேனல் ரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழன் பவுல்ட்ரி ஃபார்ம் ஃபுல்லாக கோழிகளுக்கு சம்மந்தமான எல்லா அப்டேட்டும் வரப்போகுது. சண்டை சேவல் பண்ண, கிளிமூக்கு பண்ண அப்படின்ட்டு எல்லா பண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வ்ளாக் பண்ண போகிறோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கோழியை பிடிச்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா. ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது அப்படின்ற. ஸோ இதனுடைய அட்மாஸ்பியர் வந்து பாருங்கள், ஃபுல்லாக தென்னந்தோப்புக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாய் போட்டிருக்காரு. இன்னொரு கொஸ்டின் வரும், கிளிமூக்கு பண்ணை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி தகரத்தில் போட்டிங்கன்னா ஹீட்டு தாங்குமா அப்படின்ட்டு. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே மட்டும் தான் தகரம் போட்டிருக்காரு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீத்து கொட்டாய் தான் குளிர்ச்சிக்கு போட்டிருக்காரு. ஸோ இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றத. எஸ், உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூமு, செகண்ட் ரூம், தேர்ட் ரூம், 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th. ஸோ ஒரு 10 ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக தடுத்துருக்காரு. ஸோ ஒரு ரூமுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4 அப்படின்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது தடுத்துருக்காரு. ஸோ இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் ஒரு இதுக்குள்ளே என்னென்ன ப்ரீட் இருக்குது அப்படின்றத. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் ரூமு. இதுக்குள்ளே வந்து ஒரு சேவலும் ஒரு விடையும் விட்டுருக்காரு. ஸோ இந்த விடை வந்து பார்த்தீங்கன்னா சாம்ப பூதி விடை. இந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நூலான் சேவல் நினைக்கிறேன். இது வந்து நூலான் சேவல். ஸோ இந்த ரூமுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4 அப்படின்றதுல ஒரு சேவல் ஒரு விடை, இந்த மாதிரி ஒரு 10 ப்ரீடிங் ரூம் விட்டு 10 விடை 10 சேவல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரூமுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு பக்கெட்டு அதில் சாக்கு வச்சு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அடுத்து வந்து வாட்டர். ஸோ இந்த 3 இதை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுறாரு. அதுவே உள்ளே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆகிக்குது. இது வந்து ஃபஸ்ட் இதில் இருக்கக்கூடியது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் போட்டிருக்காரு. இது எதுக்கு அப்படின்னா இந்த ஏதாச்சும் மோஷன் போணுச்சு அப்படின்ற போது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் செம்மண் வந்து கீழே போட்டிருக்காரு, க்ளீனிங் பர்பஸுக்கோசரம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூமில் இருக்கிறது. நல்லா ஹெவி பீக்காகவே இருக்குது. வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நூலானையும் பூதியும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ப்ரீட் பண்ணுறாரு. அடுத்த ரூமில் என்னென்ன கலர் சேவல் இருக்குது, என்ன விடை இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீடிங் ரூம் தான். ஸோ இதில் வந்து வெள்ளை கலர் சேவலையும் பிளாக் கலர் ஃபீமேலையும் போட்டிருக்காரு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி பீக்கில் தான் இருக்குது. அதே மாதிரி இது முட்டை விடுறதுக்கு ஃபீடு தீனி. இந்த ஃபீமேலுங்களா, இந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ சைஸில் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சேவலும் வந்து பார்த்தீங்கன்னா முக ஷைனிங் தான். 2 வயசு இருக்கும் சேவலுக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முக ஷைனிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ பியூர் பிளாக் பொட்டை, பியூர் ஒயிட்டு சேவல், இதை போட்டு ப்ரீட் பண்ணுறாரு. இது வந்து 2வது ப்ரீடிங் ரூமில் இருக்கக்கூடிய விடை அண்ட் சேவல். ஸோ இதனுடைய சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தான். இதனுடைய சைஸும் வந்து 5க்கு 4 தான். ஸோ 2 ரூம் பார்த்தாச்சு. அடுத்த ரூம் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரூமும் பண்ணையுடைய ஹரிசாண்டல் செக்டரில் இருக்கக்கூடியது. அதனால் இதனுடைய சைஸ், இந்த 2 ரூமுடைய சைஸு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் இருக்க 2 ரூமு, அதனுடைய சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த 5 ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 7 அப்படின்ற சைஸில் போட்டிருக்காரு. ஸோ இப்போ இதுக்குள்ளே திறந்து பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்றத. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீரி சேவல் போட்டிருக்காரு, செங்கீரி மாதிரியான ஒரு சேவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் ஒரு விடை போட்டிருக்காரு. ஸோ இந்த விடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீடிங் ஆகி முட்டை இட்டுருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஜில் வச்சு ப்ரீட் பண்ணுறதுனால வால் வந்து சேவல் அண்ட் விடை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி தான் காணப்படுது. ஸோ இப்போ வந்து அடுத்த ரூம் பார்ப்போம்.
ஸோ இதில் வந்து பாருங்கள், இது என்ன கலர் ப்ரோ சேவல்? இது நூலான் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நூலான் சேவல் தான். வள்ளுவர் நூலான் இந்த கலரில் சொல்லுவாங்க. ஸோ 2 ஃபீமேல் இதில் விட்டுருக்காங்க. ஒன்று வந்து காகம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொன்ற ஃபீமேல் மாதிரி விட்டுருக்காங்க. அடப்படுத்திருக்கா பிரதர் ரெண்டுமே? ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முட்டையிட்டு அடப்படுத்திருக்கு. இவங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோழியில் தான் அடை வைக்கிறாங்க, இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மொதல் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நூலான் சேவலையும் பூதி விடையும் போட்டு ப்ரீட் பண்ணுறாரு. அடுத்து அந்த 2வது ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சேவலையும் கருப்பு கலர் ஃபீமேலையும் போட்டு ப்ரீட் பண்ணுறாரு. அடுத்து இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செங்கீரி சேவலையும் வெள்ளை கலர் ஃபீமேலையும் போட்டு ப்ரீட் பண்ணுறாரு. அடுத்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வல்று நூலான் சேவலையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காகம் அண்டு பொன்ற பொட்டை, ஸோ இது ரெண்டத்தையும் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணுறாரு. ஸோ 4 ரூம் பார்த்தாச்சு. அடுத்து 5வது ரூம் போவோம். ஸோ இந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலர் சேவல் இருக்குது, பிளாக் கலர் ஃபீமேல் இருக்குது. ஸோ திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. ஸோ விடை எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவி சைஸில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது முட்டையும் இட்டுருக்குதுங்க. ஸோ ப்ரீடாகி வந்து பார்த்திங்கன்னா முட்டை இட்டுருக்குது. ஸோ இந்த ரூமுக்குள்ளே வந்து வெள்ளை சேவல், பிளாக் கலர் ஃபீமேல் இது ரெண்டத்தையும் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அடுத்த ரூம் போவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொன்ற சேவல் ஒன்று இருக்குது, பிளாக் கலர் ஃபீமேல் இருக்குது. ஸோ பொன்ற சேவல் வந்து பாருங்கள் செம்ம பெருவட்டில் இருக்குது. காய் நெட்டு சேவல், ஆனால் மூக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எடுத்து கொடுக்காது. ஆனால் கொஞ்சம் சிக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த ஃபீமேலு முட்டையிட்டு அடையில் உட்காந்துருக்கு. ஸோ நம்ம வரவு வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நிற்கிது. அதுவே நேச்சுரலாக முட்டை விட்டு அதுவே அடைப்படணும். அதான் முட்டை வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த வச்சிட்டாங்கன்னா 10 முட்டை எடுத்து அப்படின்னா 10 முட்டை ஆட்டோமேட்டிக்காக அதுவே விட்டுட்டு அதுவே வந்து பார்த்திங்கன்னா அடையிலையும் படுத்துக்குது. இவங்க வந்து வெளியே எடுக்கிறது கிடையாது. முட்டையை ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு அடை படுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கொண்டு வந்து வைக்கிறது கிடையாது. இப்போ 10 நாள் அப்படின்னா 10 நாள் முட்டை அதிலே இட்டுட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா அடை படுத்துக்குது. ஸோ இந்த ரூமில் வந்து பொன்றமும் கருப்பும் இருக்குது. இது ஒரு ப்ரீடிங் ரூமு. இந்த சைஸ் எல்லாமே இப்போ லாஸ்ட்டாக காமிச்ச இந்த வெர்டிக்கல் ஆங்கிளில் இருக்க ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 7 அப்படின்ற சைஸில் போட்டிருக்காரு. ஸோ அடுத்து இந்த ப்ரீடிங் ரூம் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சேவலும் பிளாக் கலர் ஃபீமேலும் போட்டிருக்காரு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து பழைய லைனேஜ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஹெவி சைஸில் சிக்க இறங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோ 3.5 கிலோ டு 4 கிலோ வரைக்கும் வரும் முட்டை இடும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடிங் ரூம். ஸோ 1:1 ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணியிருக்காரு. 10 ப்ரீடிங் ரூம் வச்சுருக்காரு. ஸோ இப்போ இந்த பொட்டை வந்து பார்த்திங்கன்னா அடையில் வச்சுருக்காரு. அதுவே அடைப்படுத்து அதுவே குஞ்சு பறிக்கிறது. ஸோ இவங்க வந்து இன்குபேட்டர் கிடையாது முன்ன சொன்ன மாதிரி. ஸோ முட்டை வந்து பாருங்கள் 15 முட்டை வச்சுருக்கீங்க. 15 முட்டை பறிக்குமா பிரதர் ஒரு கோழி? கண்டிப்பாக பிரதர். அதாவது 15 முட்டை பறிக்காது, ஒரு 10 முட்டை 12 முட்டை பறிக்கும். ஸோ ப்ரீடிங் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூமில் 10 சேவல் 10 விடையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. அதுலேருந்து முட்டைகளை எடுத்து அதுவே வந்து முட்டையிட்டு அடைப்படுத்துக்குது ப்ரீடிங் ரூமில். அதுக்கப்புறம் சிக்கு ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து வெளியே மேய்ச்சலில் விட்டுறாரு. சிக்ஸு அப்படியே தாய்க்கோழி சிக்ஸ் எல்லாம் மேயிற மாதிரி. இப்போ உள்ள ப்ரீடிங் ரூமில் பார்த்தது இல்லாமல் வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கோழிகள் மற்றும் சேவல்கள் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைனே செக் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் ஒரு விடை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேர் பண்ணி போட்டு அதுலேருந்து லைனேஜ் எடுக்கிறாரு. வெளியே ஜென்ரலாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய விடைகள் இவர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 விடைகள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய விடைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஓப்பனில் மேய்ச்சலில் விட்டு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைனேஜ் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்காரு. ஸோ இப்போ இந்த மயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பொட்டையை வந்து மேய்ச்சலில் விட்டுருக்காரு இல்லையா. ஸோ 10 விட்டுருக்காரு அப்படின்னு என்ன ஒரு சேவலுக்கு 10 விடையா அப்படின்னு யோசிக்காதீங்க. 10மே வந்து பார்த்தீங்கன்னா பருவத்தில் இருக்க போகிறது கிடையாது. ஒரு 3 நாள் தான் பருவத்துக்கு வரும். ஸோ அதை மட்டும் ப்ரீட் ஆகும். அது அடைப்படுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 நாள் பருவத்துக்கு வரும். ஸோ மாறி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய இந்த சேவல் தான் மிச்ச எல்லா கோழிகளுக்கும் ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலாக எனக்கு கிளிமூக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சிக்ஸ் எடுத்து கொடுத்துட்றாரு. இல்லை எனக்கு குறிப்பிட்ட கலரில் குறிப்பிட்ட லைனேஜ் வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேஜ் ப்ரீடிங் பண்ணுறாரு இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எடுத்து தந்துட்டு இருக்காரு. ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கொஞ்சம் சேல்ஸுக்கும் அவைலபிள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவர் வெயில் காலம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவரும் கிடையாது எல்லா பண்ணையாளர்களுமே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு நம்ம குளிர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுவும் கிளிமூக்கு கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து நிறையாவே தேவைப்படும். ஸோ அது மேயும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இடத்துல அது எங்கெல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்குமோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது தண்ணீர் குடிச்சிட்டு ரொம்ப சேஃபாக இருக்கும். இன்னொரு விஷயம் இவர் கொட்டகையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத பாருங்கள். ஸோ காத்தோட்டத்துக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ பிரிக்ஸ், அதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் வலையை வச்சு தான் இது பண்ணியிருக்காரு. அப்புறம் பச்சை வலை எடுத்துருக்காரு. மழை பெஞ்சா உள்ள சாரல் வராமல் இருக்கிறதுக்கு பச்சை வலையும் போட்டு கட்டியிருக்காரு. ஸோ மழை பெஞ்சதுல இந்த பச்சை வலை இறக்கி விட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா பச்சை வலையை சுருட்டி விட்டுருக்கலாம். மேலே வந்து
வந்து பார்த்தீங்கன்னா கீத்து போட்டிருக்காரு, அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தகரம் போட்டிருக்காரு. ஸோ தகரம் வந்து பார்த்தீங்கன்னா மழை உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீத்து வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் நல்லா குழுன்னு இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொட்டகை வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்காரு. இது ஸ்டாண்டர்டாகவும் போட்டிருக்காரு, சீப் அண்ட் பெஸ்ட் இது. ஏன்னா நம்ம ஒரு அட்டையை வச்சு ஒரு ரெடிமேட் சோரோ ஹாலோ பிரிக்ஸோ ஃபுல்லாக வச்சு மேட் பண்ணோம்னா வேறு லெவல் காஸ்ட்லி ஆகும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு மட்டும் ஹாலோ பிரிக்ஸ், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கம்பிகள் பாதுகாப்புக்கு போட்டு கூரைகளில் மேய்ஞ்சு அதுக்கு மேலே தகரம் பாதுகாப்புக்கு போட்டு ரொம்பவே நீட்டான ஒரு கொட்டகையாக வந்து இவர் வடிவமைச்சிருக்காரு. கொட்டகை வடிவமைப்பே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக சேஃப் அண்ட் ப்ரொடெக்ஷனாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாகவே வேலி போட்டிருக்காரு. மேய்ச்சலில் இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய தென்னந்தோப்பில் மேய்து இல்லையா கோழிகள் சேவல்கள், அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வீட்டை சுற்றி ஃபார்மை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இவருடைய தோட்டத்துக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் எதுவுமே போகாத மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபென்சிங் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் கிளிமூக்கு கோழிகளை பாதுகாக்கிறாரு. நம்மளும் இப்படி தான் பாதுகாக்கணும். ஸோ இதை வந்து ஓவராலாக அவருடைய கொட்டகை இதுக்குள்ளே தான் ப்ரீடிங் பண்ணுறாரு. இது இல்லாமல் வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக விட்டு ஹேட்ச் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு இவர்கிட்ட சிக்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த தாய் கோழிகள்லேருந்து ஹேட்ச் ஆகிருக்கக்கூடிய குஞ்சுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 6 சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரைஸ் சொல்லியிருக்காரு. இதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5000, ஒரு சிக்கனுடைய விலை 2500, டாப் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழியோட ஹேட்ச் ஆன சிக்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிக்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு கொடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. அது நல்லாவே வளருது. இந்த சிக்ஸ் தான் இப்போ விற்பனைக்கு அவைலபிள் இருக்குது. இப்போ வேறு எதுவுமே அவைலபிள் கிடையாது. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடையில் இருக்குது 2-3 பேட்ச் கோழிகள். பேலன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் ஆகும் சேல்ஸுக்கு. இது வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களுக்கு சிக்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சிக்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேரிலே கூட போய் பார்த்துட்டு, ஸோ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தனித்தனியாக பிடிச்சி காட்ட முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குவாலிட்டி செக் பண்ணணும்னா நேரிலே கூட போய் பார்த்துட்டு இவர்கிட்ட தலைமுக்கு எப்படி இருக்குது சிக்ஸுக்கு அப்படின்றத பார்த்துட்டு வாங்கிக்கலாம். 2500 ஒரு சிக்கனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேலம் கார்த்திக் கிளிமூக்கு ஃபார்ம்ஸ் லாக் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ. இன்னும் தமிழன் பவுல்ட்ரி ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சுவாரஸ்யமான எக்ஸைட்டிங்கான நிறைய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கோசரம் காத்துட்டு இருக்கு. நன்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.